வாழ்க்கையில ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு வச்சுங்களேன், अगर संसार में कुछ हमारे जीवन में कुछ खराब हो गया तो உடனே செத்து போறேன்றாங்க. फिर मरने के लिए चले जाते हैं ஏன் वो। செத்து போறாங்க? क्यों मरते हैं? ஏன் இயேசு விசுவாசிக்கணும்? क्यों यीशु मसीह पर हम विश्वास करते இயேசு हैं? விசுவாசியா தான் பிற்கால வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்குது. क्योंकि यीशु मसीह पर विश्वास करने के बाद ही हमें आने वाले जीवन पर हमको भरोसा रहेगा। அந்த வாழ்க்கையில என்ன இருக்குது? उस अनंत जीवन में क्या रहेगा? அவர் சொன்னாரு, उन्होंने बोला था, பாக்குறீங்களா, आप देख रहे हैं ना, வானம் பூமி ஒழிஞ்சு ये போகும், पृथ्वी और आकाश ही टल जाएगा, ஆனா என் வார்த்தை ஒழிய. लेकिन मेरा वचन कभी नहीं टलेगा। எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடுல எரேமியா புஸ்தகம் தீர்க்கதரிசன पुराने புஸ்தகம் नियम में यिर्मयाह का किताब निकालेंगे, 17ஆம் அதிகாரம் उसमें 17 अध्याय, 7வது வசனம். उसमें 7वां वचन है। ஆமா, எல்லாம் எடுத்துங்க. निकाल लीजिए सभी। தேவன் நம்மோட பேசினே இருப்பார் தெரியுங்களா. परमेश्वर हमसे बात करते रहेंगे। நான் அப்படியே ஆராதனை பண்ணதான் என்ன முழங்கால் போடுன்றார். मैं आराधना करने के टाइम मुझे घुटना दंडवत करने के लिए बोले, கொஞ்ச நேரம் போடல, நான் मैं थोड़ी देर घुटना नहीं टेका, ரொம்ப நேரம் நின்னுக்கிறேன், बहुत देर मैं ऐसे खड़े होके किया था, திருப்பி உணர்த்தினே இருந்தார். लेकिन परमेश्वर में से बोले घुटना डालो। உடனே நான் கீழ்ப்படிச்சேன். फिर मैंने उनकी बात मानी। அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, ये ஏதோ बहुत ही महत्वपूर्ण है। கர்த்தர் வந்து நம்ம கூட பேசினே இருப்பார். परमेश्वर हमसे सदा बात करते रहेंगे। அதுக்கு உடனே நீங்க, அது சாதாரண விஷயம் தான் கூட உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க. आप उसके लिए आप उसको मानना है, அங்கதான் இருக்குது விஷயம். तभी वहीं पर काम होगा। ஆமென், आमेन। ஹல்லேலூயா. சரி, எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். यिर्मयाह का किताब 17 अध्याय में 7वां वचन। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य है वह पुरुष जो यहोवा पर भरोसा रखता है, जिसने परमेश्वर को अपना आधार माना है। இது இந்த வார்த்தையை நம்ம 1ஆம் தேதி இங்கே பிரசங்கம் பண்ணோம், ஒரு 20 நிமிஷம். इस वचन को हमने 1 तारीख को भी प्रचार किया था, 20 मिनट। பிறகு நான் 2ஆம் தேதியா ஊழியத்துக்கு போய் ஒரு 4 இடத்துல இதை பிரசங்கம் பண்ணேன். फिर मैंने दूसरे तारीख को भी 4 जगह पर मैंने इसका प्रचार किया था। அதோடைய மேலான கருத்தை மட்டும் முதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போவோம். उसका सारांश मैं बोल देता हूँ, उसके बाद अंदर जाएंगे। இந்த பாக்கியவான்னா என்ன? ये धन्य है करके है इसमें, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். इसका मतलब आशीष पाए हुए लोग। எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? कैसे आशीष पाए हैं? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். जो परमेश्वर पर भरोसा रखते हैं। வெறும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது மாத்திரம் இல்ல, सिर्फ भरोसा ही नहीं रखना, அடுத்த சரணம் சொல்லுது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், जिसने परमेश्वर को ही अपना आधार माना है, அவன் பாக்கியவான். वो भाग्यवान है। வெறும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்ல, सिर्फ भरोसा ही नहीं रखना, கர்த்தரையே, परमेश्वर को ही, ஒரே சாய்ஸ் எனக்கு, एक ही चॉइस है उसको, ஒரே சாய்ஸ் தான் எனக்கு. एक ही चॉइस है हमें। சாய்ஸ் ஏ, சாய்ஸ் பி, சி அப்படிலாம் கிடையாது. चॉइस ए, चॉइस बी, सी ऐसा नहीं है। ஒரே ஒரு சாய்ஸ், கர்த்தரையே நம்பி இருக்குது. हमारे पास तो एक ही चॉइस है, सिर्फ परमेश्वर। இதுதான் இந்த உலகத்துல இல்ல. यही इस संसार में नहीं मिलेगा। இந்த உலகத்துல எல்லாரையும் நம்புறோம். संसार में तो सभी पर आप भरोसा रखते हैं। ஆமென். आमेन। எல்லாம் இந்த ஒரே ஒரு கடவுளா கூட மனுஷன் கடவுள்கிட்ட போனா கூட பல கடவுளை நம்புறான் மனுஷன். परमेश्वर के पास जाने के लिए बहुत से देवताओं की आराधना करते हैं लोग। ஆகவே தான் பாத்தீங்கன்னா கடவுள் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரையே लेकिन परमेश्वर நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன். लेकिन परमेश्वर पर ही भरोसा करना है। ஆமென், आमेन। ஏன்னா ரொம்ப முக்கியம் பாருங்க. ये बहुत ही महत्वपूर्ण है। அதாவது இயேசு நானே வழின்றார். यीशु मसीह बोल रहे मैं ही मार्ग हूँ। நானும் ஒரு வழி சொல்ல, मैं भी एक मार्ग करके नहीं बोल रहे हैं, நானே வழி, मैं ही मार्ग हूँ बोल रहे இவ்வளவு हैं। பாருங்க, ஒரு பாக்கிறதுக்கு ये देखने में உலகத்துல சொல்லுவாங்க, संसार में बोलेंगे என்ன சார் இவ்வளவு குறுகிய மனப்பான்மையா? क्या इतना आप एकदम छोटा सा இல்ல அவ்வளோ மற்றவங்க யாரையும் நம்ப கூட, இவர் மட்டும் தான் நம்பணுமா? और किसी पर भरोसा नहीं करना, सिर्फ इन पर ही करना है क्या करके पूछेंगे? இல்லையே, இவர் ஒண்டி தான் கர்த்தர். क्योंकि यही परमेश्वर हैं। இவர் ஒருவர் தான் வந்து மனுஷனுக்காக ரத்தம் சிந்தினாரு. यही लोगों के लिए उन्होंने लहू बहाया है। இவர் ஒருவர் தான் நமக்காக பாடுபட்டாரு. यही हमारे लिए पीड़ा सहे। மனுஷனா வந்தார், கடவுள் மனுஷனா வந்தார். वो मनुष्य के रूप में आए हैं यहाँ पर, வந்து நம்முடைய பாவத்துக்காக தண்டனை அனுபவிச்சாரு. हमारे पापों के लिए उन्होंने दंड सहा। நாம சாக கூடாதுன்னு அவர் செத்தாரு. हम नहीं मरना है करके वो खुद मरे। செத்தது மாத்திரம் இல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. मर के फिर तीसरे दिन जी उठे, மீண்டும் வரப்போகிறாரு. फिर से आने वाले हैं, நம்ம எல்லாம் பரலோகத்துல கொண்டு போக போறாரு. हमें स्वर्गलोक लेके जाने वाले हैं। பிறகு फिर से புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க नया போறாரு. पृथ्वी नया आकाश बनाने वाले हैं। இப்போ உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? अभी संसार और हमारे बीच हमारे में क्या अंतर है? உலகம் வந்து பிறப்ப நம்புது, நாம பிறக்கிறோம் அப்படி நம்புது.
संसार तो जन्म में विश्वास करता है, மரிக்கிறது நம்புது. मरने पर भी विश्वास करता है, ஆனா மறுவாழ்வு இருக்கிறத நம்புறது கிடையாது. लेकिन फिर से जी उठने पर वो विश्वास नहीं करता அதனால है। என்ன பண்றாங்க, इसलिए क्या करते வாழ்க்கையில हैं, ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், अगर संसार में कुछ हमारे जीवन में कुछ खराब हो गया तो உடனே செத்து போறேன்றாங்க. फिर मरने के लिए चले जाते हैं ஏன் वो। செத்து போறாங்க? क्यों मरते हैं? செத்து போன பிறகு வாழ்க்கை இல்ல क्योंकि मरने के बाद उनका कोई जीवन नहीं है करके அப்படி सोचते हैं। நினைக்கிறதுனால தான் அவங்க சாவை வந்து முடிவு நினைச்சுக்கிறாங்க. ऐसे सोचने से ही वो मरने को ही अंत समझ रहे हैं। அந்த பாக்கியவான் என்ன அர்த்தம்? ये भाग्यवान का मतलब क्या है? கர்த்தரே நம்புகிறவன் பாக்கியவான் என்ன அர்த்தம்? परमेश्वर पर ही भरोसा रखने वाला भाग्यवान का मतलब क्या है? அவன் வந்து சாவை மட்டும் நம்புறவன் கிடையாது. वो सिर्फ मृत्यु पर ही विश्वास नहीं करता, சாவுக்கு பின்னால எனக்கு இன்னொரு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குதுன்றது நம்புறான். मृत्यु के बाद भी हमें अनंत जीवन है करके उसको विश्वास करता है वो। இந்த உலகத்துல மறு உலகம் உண்டாக போகுதுன்னு நம்புறான். और एक यहाँ पर और एक पृथ्वी और आकाश होने वाला है करके वो विश्वास करता है। மறு உலகத்துல நான் நித்தியமா வாழ போறேன்னு நம்புறான். उस दुनिया में मैं अनंत जीवन जीऊंगा करके वो विश्वास करता அது है। யாருக்கு வருது? वो क्या कहाँ से आता है वो उसको विश्वास? கர்த்தரே நம்புறவனுக்கு தான் அது வரும். जो परमेश्वर पर विश्वास करता है उसी को आता है। உலக மக்கள் என்ன பண்றாங்க? संसार के लोग क्या करते हैं, ஒரு கிளாஸ்ல ஃபெயில் ஆனா செத்து போறான்றான். एक अगर कक्षा में अगर वो फेल हो गया तो वो मरने के लिए चले जाता ஒரு है। லவ் பண்ணி ஒரு பொண்ணு கிடைக்கல, ஒரு பையன் கிடைக்கலன்னா செத்துறான்றான். अगर वो वो लव करके किसी उसकी लड़की नहीं मिलने से भी वो मरने के लिए चले जाता है। இல்லனா வந்து ஏதோ ஒரு தோல்வி, வாழ்க்கையில ஒரு தோல்வி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படினோனே வாழ்க்கையே வேணாம் செத்துறான். अगर जीवन में हार गया, अगर पति पत्नी के बीच में कोई समस्या आ गई तो वो मरने के लिए चला जाता है। சில நேரத்துல வந்து கடன் பிரச்சனைனா செத்துறலாம் அப்படின்றான். या फिर कर्जा के परेशानी आने से भी वो मरने के लिए चले जाता ஏதோ है। ஒரு காரியத்துக்கு வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு अगर उसके जीवन में कोई समस्या आ गई तो நான் செத்துருவேன் मैं मर जाऊंगा करके बोलता है। ஏன் அப்படி சொல்றாங்க? क्यों वो ऐसा बोलता है? அவங்களுக்கு சாவு தான் முடிவு, அதுக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லன்றதுனால தான் அவங்க சாவுறாங்க. क्योंकि वो समझता है कि मृत्यु ही अंत है, उसके बाद कोई जीवन नहीं है। ஆனா நம்ம விசுவாசிக்க கடவுள், நம்ம கர்த்தர் விசுவாசிக்க நாம, लेकिन मसीही हम लोग வெறும் சாவு மாத்திரம் முடிவில்லை, मृत्यु अंत नहीं है हमारे लिए। சாவுக்கு பின்னால நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது. मृत्यु के बाद भी हमारे लिए बहुत बड़ा जीवन है। அதை தான் நம்ம பாக்கியவான் சொல்றாரு ஆண்டவர். इसी को बोलते हैं यहाँ पर धन्य है वह ஏன்னா पुरुष। உலகம்லாம் வந்து சாவோட முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். संसार में तो मृत्यु के साथ ही समाप्त हो जाता है उनका जीवन। ஒரு வாழ்க்கை செத்து போன பிறகு அதுக்கு அப்புறம் வாழ்க்கை இல்ல, वो मृत्यु के बाद तो उनका जीवन ही नहीं है। அதை தான் வந்து உலகம் நம்புது. ये इसी पर संसार भरोसा करता ஆனா है। நீங்களும் நானும் அப்படிதான் இருந்தோம். हम और आप भी पहले ऐसे ही थे। இயேசு விசுவாசிக்காத போது, यीशु मसीह पर विश्वास करने से पहले हम ऐसे ही थे। ஆனா இயேசு விசுவாசிச்ச பிறகு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. यीशु मसीह पर विश्वास करने के बाद हमारा जीवन ही बदल गया। ஏன்னா இயேசு பிறந்தாரு, क्योंकि यीशु मसीह जन्म हुए, நம்மளும் பிறந்திருக்கிறோம். हमारा भी जन्म हुआ। இயேசு மரிச்சாரு, यीशु मसीह मरे, அவன் மரிக்கிறோம். ऐसे हम भी मरते हैं। மரணத்தை வரைக்கும் மக்கள் நம்புறாங்க, मरने तक तो बाकी लोग भी विश्वास करते हैं, உலக மக்கள். संसार के लोग। ஆனா இயேசு மரிப்பிட மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். लेकिन यीशु मसीह मर के तीसरे दिन जी उठे, ஆகவேதான் நாமளும் உயிரோடு எழுந்திருக்க போறோம். ऐसे हम भी जी उठेंगे। அது மாத்திரம் இல்ல, இயேசு சொல்லியிருக்காரு நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லியிருக்காரு. यीशु मसीह बोले मैं फिर से आऊंगा। ஆகவேதான் நம்ம அவருடைய வருகையை காத்துட்டு இருக்கிறோம். हम उनके आगमन के लिए हम यहाँ पर उनके लिए इंतजार कर रहे हैं। மறுபடியும் சொல்ல இந்த உலகத்தை அழிக்க போறார், பழைய உலகத்தை அழிக்க போறார். फिर से ये पुराना जो पृथ्वी है इसको नाश करने वाले புது हैं, உலகத்தை உண்டாக போறார். नए पृथ्वी को बनाने वाले हैं। ஏன்னா क्योंकि இந்த பாவ உலகத்தை மாத்தி புதிய உலகத்தை உண்டாக்க போறார். ये पाप की दुनिया को समाप्त करके नया दुनिया बनाने वाले हैं। அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம், इसी पर हम विश्वास करते அதை हैं। தான் வேதம் சொல்லுது. यही पवित्र शास्त्र में भी बोला है। அப்ப பாருங்க, இன்னைக்கு கூட பாருங்க, आज भी देखिए நம்ம பழைய பொருளை என்ன பண்றோம், हम पुराने चीजों को क्या करते हैं, அதை போட்டுறோம். வேணாம், அது பைக்கா இருக்கட்டும், चाहे वो बाइक हो ஏதோ ஒரு காரியத்தை या फिर कोई भी चीज हो, எவ்வளவு நாளைக்கு பழச வச்சுக்கிறோம், कितने दिन हम पुराना रखते रहते அந்த हैं, பழச அழிச்சிடுறோம், पुराने को हम फेंक ஒரு देते புதியசா हैं, வாங்குறோம், हम नया खरीदते हैं, ஷர்ட்டா இருக்கட்டும், चाहे वो कपड़ा हो ஒரு வீடா கூட या என்ன फिर பண்றாங்க, घर हो। அத பழைய வீட்டை என்ன பண்றாங்க, இடிச்சிட்டு புது வீட கட்டுறாங்க. नए घर को तोड़ के हम पुराने घर को तोड़ के हम नया घर बनाते हैं। அது மாதிரி தான் தேவன் இந்த பழைய உலகத்தை அழிச்சு புதிய உலகத்தை உண்டாக்க போறார். वैसे ही परमेश्वर ने ये पुराना जो पृथ्वी को इसको मिटाकर नया पृथ्वी बनाने वाले हैं। அத தான் இந்த உலகத்துக்கு நீங்க நானும் சொல்றோம். நம்ம यही हम ये संसार को बोलते हैं। 4 இடத்துல நான் இதுதான் பிரசங்கம் பண்ணேன். 4 जगह पर मैंने यही प्रचार किया है। ஏன் இயேசு விசுவாசிக்கணும்? क्यों यीशु मसीह पर हम विश्वास करते இயேசு हैं? விசுவாசியா தான் பிற்கால வாழ்க்கை மேல நம்பிக்கை இருக்குது.
क्योंकि यीशु मसीह पर विश्वास करने के बाद ही हमें आने वाले जीवन पर हमको भरोसा रहेगा। அந்த வாழ்க்கையில என்ன இருக்குது? उस अनंत जीवन में क्या रहेगा? வியாதி இருக்காது, उसमें व्याधि नहीं வறுமை रहेगा, இருக்காது, उसमें गरीबी नहीं சண்டை இருக்காது, रहेगी, उसमें झगड़ा नहीं रहेगा, எந்தவித தீமையும் அங்க இருக்காது, कोई भी बुराई वहां पर नहीं रहेगी, எந்த கடன் பிரச்சனை லோன் அது எதுவுமே இருக்காது, कोई भी कर्जा कोई लोन हमारे लिए नहीं रहेगा। யோசிச்சு பாருங்க। आप सोच के देखिए, அப்ப அந்த உலகம் நமக்கு வேணுமா வேணாமா? वो वैसा जीवन हमको चाहिए ना, எந்த பிரச்சனையும் இல்லாத உலகங்க। बिना कोई समस्या का जीवन चाहिए हमें। கண்ணீர், கவலை, வேதனை, துன்பம், பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவு எதுவுமே கிடையாதுங்க। कोई भी दुख, कोई भी आंसू, कोई झगड़ा, कोई गरीबी नहीं रहेगा उसमें। அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள தான் உங்களை பிரவேசிக்க வைக்க போறார் கர்த்தர்। ऐसे संसार में ही हमको प्रवेश करने के लिए यीशु मसीह रखेंगे हमें। அதனால நம்ம பாட்டு பாடுறோம், इसलिए हम गीत गाते அதனால हैं, ஆராதனை பண்றோம், इसलिए आराधना करते அதனால हैं, சந்தோஷத்துல பாடுறோம், इसलिए आनंदित होकर हम गीत गाते அதுக்காக हैं, ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம், इसलिए हम इतवार को आते காலையில हैं, வரோம், हम सुबह आते हैं, மாலையில வரோம், शाम को आते மத்த हैं, வீக் டேஸ்ல வச்சா வரோம்। हम वीकडेज में रखने से भी हम बीच में आते हैं। என்ன किस लिए? நான் வேற உலகத்துக்கு போறேன், हम दूसरे दुनिया में जाने वाले हैं। அந்த உலகம் பயங்கரமா நல்ல உலகம், वो तो बहुत ही अच्छा दुनिया है। அந்த உலகத்துக்கு இப்பயே என்ன தயார் பண்ணிட்டார் उस ஆண்டவர்। दुनिया के लिए हमें अभी से ही तैयार कर रहे हैं, அததான் ஒரு குஷி। इसी में हमको खुशी होती है। பாருங்க இன்னைக்கு இந்த மாசம் சம்மர் சீசன், ये गर्मियों का सीजन है। நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, बहुत लोग प्लान करके रखे होंगे, கொடைக்கானல் போலான்னு பிளான் பண்ணி कोடைकानल जाएंगे करके ஊட்டி सोचेंगे, போலான்னு பிளான் या பண்ணி फिर ऊटी வச்சிருப்பாங்க, जाने के लिए, மைசூர் போலான்னு பிளான் பண்ணி मैसूर जाने के வச்சிருப்பாங்க, लिए, டெல்லி காஷ்மீர் போலான்னு பிளான் பண்ணி दिल्ली या कश्मीर जाने के लिए இல்லனா வெளிநாடுகள் எங்கனா போலான்னு या சம்மர் फिर சீசன் कहीं विदेश जाने के लिए। அது பிளான் பண்ணிட்டு எப்படி இருப்பாங்க? वो प्लान करने से कैसे रहेंगे? உம்முனா இருப்பாங்க। क्या उदास बैठे रहेंगे? எப்போ அந்த நாள் வரும், எப்போ அந்த நாள் வரும், எப்போ அந்த நாள் வரும், कब वो दिन आएगा करके वो इंतजार करते நான் போய் रहेंगे। பார்க்க போறேன், हम जाके देखने वाले நான் हैं करके சந்தோஷமா இருக்க सोचेंगे। போறேன், मैं खुशी से रहूंगा அங்க போய் करके செல்ஃபி सोचेंगे। எடுக்க போறேன், वहां पर जाके मैं फोटोस ले அங்க போய் लूंगा விதவிதமா करके। போய் நான் செயல்பட போறேன்। वहां जाके मैं बहुत खुशी से रहूंगा करके वो अभी से सोचने लगेंगे। இருக்குமா இருக்காதா? ऐसे रहते हैं ना हम। நாளைக்கு பீச்சுக்கு போனாலே இன்னைக்கு பீச்சுக்கு நாளைக்கு போறோம்। कल बीच நாங்கள சின்ன வயசுல பாருங்க சொல்லுவோம், हम बचपन में ऐसे करते थे, இங்க போறோம், நாளைக்கு பீச்சுக்கு போறோம், कल मैं बीच जाने वाला हूँ नाले करके सिनेमा बोलते पोरों, हैं, सिनेमा कल पोरों। सिनेमा के लिए जाने वाला हूँ करके ஏன்னா ऐसे ஒரு குஷி, इतने खुशी से बोलते हैं। இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவுதான்। ये सब तो सिर्फ मनोरंजन का काम நான் है। சொல்றது கடவுள் சொல்றது என்டர்டெயின்மெண்ட் இல்ல, அது. मैं मनोरंजन के बारे में नहीं बोल रहा हूँ, அது நித்தியம்। वो तो अनंत जीवन है। அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம்। इसलिए मसीही जीवन में बहुत आनंद है। அதனால தான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான்। जो परमेश्वर पर भरोसा रखता है वो भाग्यवान है। சரி, இப்ப அங்க வரைக்கும் தான் நமக்கு சந்தோஷம், क्या हमको वहां तक ही அங்கதான் எதுவும் பிரச்சனை கிடையாதா? वहां पर तो कोई समस्या नहीं रहेगी। இந்த பூமியில ये पृथ्वी पर நான் இயேசு விசுவாசிக்கிறேனே, मैं यीशु मसीह पर विश्वास करता हूँ। நான் சொல்றேன் இந்த பூமியில அதோட முன்ருசி இருக்கும் நமக்கு, इस पृथ्वी में भी उसका फल मिलेगा आपको। அது நித்தியமா நல்லா வாழ போறோம்। हम अनंत जीवन में भी अच्छा जीने वाले ஆனா हैं। இந்த பூமியில ये पृथ्वी पर भी அதோடைய முன்ருசி அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வருது, आपको एक बहुत बड़ा अमाउंट आने वाला है। அதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஒன்று கொடுப்பாங்க। उसके आपको एक एडवांस उससे पहले देंगे। அந்த அட்வான்ஸ் என்னது? उस एडवांस क्या है? நமக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் வரப்போகுதுக்கு அது அட்வான்ஸ், அது அவ்வளவுதான்। हमें इतना बड़ा अमाउंट देने वाले हैं, इससे पहले हमको एडवांस देते हैं। அந்த அட்வான்ஸ் वो एडवांस எனக்கு பெரிய காரியம் வரப்போகுதுன்றது அர்த்தம்। एडवांस देखते ही आप क्या सोचेंगे, हमें एक बहुत बड़ा अमाउंट बाद में आने वाला है। அதே மாதிரி தான் उसी तरह பரலோகத்துக்கு हम போறோம், स्वर्गलोक में जाने वाले இந்த हैं। பூமியிலயும் इस पृथ्वी पर भी அட்வான்ஸா எல்லாம் செயல்படுவார் கர்த்தர்। हमें एडवांस से हमको पहले से पूरा प्रबंध करेंगे। சுகத்தோட இருப்பீங்க, हम अच्छा चंगाई में ஆரோக்கியத்தோட रहेंगे, இருப்பீங்க, आरोग्य में रहेंगे, நிறைவோட இருப்பீங்க, हम भरपूरी में रहेंगे, பரிபூர்ணமா இருப்பீங்க, हम पर्याप्त में रहेंगे, சண்டை சச்சரவு இல்லாத இருப்பீங்க, வீடு झगड़ा के बगैर रहेंगे, நிம்மதியோட வீடு हम இருக்கும், शांति में रहेंगे, சமாதானத்தோட வீடு இருப்பீங்க, हम एकदम खुशी से வேலையில சமாதானம், चैन से रहेंगे, குடும்பத்துல சமாதானம், परिवार में चैन தனிப்பட்ட रहेगा, வாழ்க்கையில சமாதானம்। हम हमारे जीवन में भी चैन से रहेंगे। இது என்ன? इसका मतलब क्या அங்க है? போறதுடைய முன்ருசிங்க। वो स्वर्गलोक में जाने से पहले ये सब हम यहाँ पर अनुभव ஒரு करेंगे। ஸ்வீட் கடை போறீங்க, अगर एक स्वीट के दुकान में இல்ல जाने से, ஒரு பழக்கடைக்கு போறீங்க, एक फल के दुकान में 2 जाने கிலோ से, 4 கிலோ வாங்க போறீங்க, आप कल जाके खरीदने वाले हैं। என்ன பண்றீங்க? आप क्या ஒரு करेंगे? டேஸ்ட் கொடுப்பா, और थोड़ा आपको रुचि के लिए थोड़ा सा देंगे। அந்த டேஸ்ட் சாப்பிட்டுட்டு वो जब टेस्ट करेंगे அப்புறம் நிறைய வாங்க போறீங்க। फिर
फिर और भी लेंगे, அதே खरीदेंगे आप। போலதான் उसी तरह பரலோக போற வாழ்க்கையை இங்கே பூமியில டேஸ்ட் பண்றோம் நம்ம. स्वर्गलोक में जो हमें जीवन रहेगा उसका यहीं पर अनुभव करेंगे हम। இதை டேஸ்ட் பண்றதை மக்கள் பார்க்கறாங்க. हम जब अनुभव करते हैं वो हमारे आजू बाजू के लोग भी देखेंगे, பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, हमारे अड़ोस पड़ोस में भी देखेंगे। வாங்குறதுக்கு வருவாங்க, जैसे खरीदने के लिए आने के टाइम உங்ககிட்ட கேட்பாங்க நல்லா இருக்குதாங்க, वो पूछते हैं ना अच्छा है क्या, நீங்க சொல்லுங்க வாங்கலாம் வாங்கலாம் சூப்பரா இருக்கு हम சூப்பரா. बोलेंगे हाँ अच्छा है आप खरीदीजिए। அந்த மாதிரி இயேசுவை நீங்க ருசி பார்க்கும்போது उसी तरह यीशु मसीह को आप जब चख के பக்கத்துல देखेंगे, இருக்கிறவங்க சொல்லுவாங்க बगल में बोलेंगे டைட் பண்ணு நல்லா டைட் பண்ணு, நல்லா இருக்குது, अच्छा है करके बोलेंगे, நானும் அதுக்குள்ள வந்து वो बोलेंगे मैं भी इसमें आ जाऊंगा। அதைத்தான் நீங்களும் நானும் இங்க வாழணும். ऐसे ही आप और हम यहाँ पर जी के दिखाना है, பாக்கியவானா வாழணும். हम धन्य होना है। கர்த்தரை நம்புகிறவன், जो परमेश्वर पर भरोसा கர்த்தரை रखता है, நம்புகிறேன், मैं परमेश्वर சொல்லுங்க पर கர்த்தரை நம்புகிறவன் நான் பாக்கியவான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் நான் பாக்கியவான். சொல்லுங்க, आप बोलिए धन्य है मैं धन्य हूँ, அவங்க சொல்றது சொல்லுங்க வாய் திறந்து. मैं यहोवा पर भरोसा रखता हूँ, मैं धन्य हूँ, मैं भाग्यवान हूँ, यहोवा पर भरोसा रखता हूँ। आमीन। சங்கீதம் 26. अभी भजन संगीता 26 निकालेंगे। ஹalleluya. இப்போ கூட அந்த பிள்ளைங்களுக்குலாம் எதுக்கு வர வைக்கிறோம்? பிபிஎஸ்க்கு. बीबीएस वो बच्चों को क्यों हम बुला रहे? என்ன 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 கருப்பொருள், इसका கோல் என்ன? इसका क्या मतलब है? யாருக்குமே அந்த பிற்கால வாழ்க்கை இல்ல, किसी कोई भी अनंत जीवन के बारे में किसी को नहीं मालूम रहता, யாருக்குமே தெரியாது. किसी को भी नहीं मालूम है, வெறும் வாழ்க்கை செத்து போற வாழ்க்கை தான். सिर्फ मृत्यु का ही वो समझते हैं। அந்த பிள்ளைங்களுக்கு இங்க இப்பயே நம்ம சொல்லி கொடுக்க போறோம். वो बच्चों को अभी से हम सिखाएंगे, அதுக்கு எப்படி எப்படி புரியுமோ சொல்லி கொடுக்குறோம். जैसे उनको वो समझ पाएंगे वैसे हम सिखाएंगे। இயேசுவே சொன்னாரு, यीशु मसीह बोले சின்ன பிள்ளைங்களை என் பக்கத்துல அழைச்சிட்டு வாங்க. छोटे बच्चों को मेरे नजदीक लेके आओ करके। எல்லாமே ஒரு ஊழிய நோக்கம் தான். ये सब भी सेवकाई है, ஆகவே தான் அருமையானவர்களே इसलिए आप நீங்க இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க. आप भी इसमें सहभागी हो जाइए। ஆமென். आमीन। சங்கீதம் 26 भजन संगीता 26 1. 26 में 1 पढ़ेंगे। நான் சொல்றேன் இப்போ பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு. अभी तो परेशानी होती சாயா होगी, பிரச்சனை இருக்குது. परेशानी होगी। நான் சொல்றேன் பிரச்சனை இருந்தாலும் परेशानी होने से भी கர்த்தரை ஆழமா நம்புங்க. आप परमेश्वर पर गहराई से आप भरोसा रखना। கர்த்தர் உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பார். परमेश्वर आपकी सारे परेशानी को दूर பிரச்சனை அவர் करेंगे। கொடுக்கிறது இல்ல. परेशानी परमेश्वर नहीं देते हैं। பாருங்க, देखिए ஸ்கூல்ல स्कूल में பசங்க படிக்கிறாங்க, बच्चे पढ़ रहे हैं, ஒரு பையன் மேக்ஸ் கடகடன்னு போடுறான், एक बच्चा तो मैथ्स अच्छा करता है, இன்னொரு பையன் மேக்ஸை வச்சுக்கின்னு கிறுக்கினுக்குறான், एक बच्चा बैठकर वो ऐसे ऐसे चुपचाप बैठा है, இப்படி பார்க்கறான், எட்டி எட்டி वो பார்க்கறான். ऐसे दूर से देखते रह जा रहा है, எப்படிடா? कैसे करना है करके पूछते हैं बाजू में। மேக்ஸ்ல இல்ல பிரச்சனை, वो मैथ्स में परेशानी नहीं है, அவனுக்குள்ள தான் பிரச்சனை. वो बच्चे के अंदर परेशानी है। ஆசீர்வாதத்துல பிரச்சனை கிடையாது. ऐसे ही आशीर्वाद में कोई परेशानी नहीं है। ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாதான் பிரச்சனை. जो आशीष को नहीं पहचान पाते हैं उनमें परेशानी है। இருக்கிறீங்களா? आप हैं? இயேசுவின் நாமத்தில் எல்லா கண்கள் திறக்கப்படுவதாக. यीशु के नाम पर सभी की आंख खोले, இந்த கண்களும் திறக்கப்படுவதாக. हमारी शारीरिक आंख भी खुले, உள்ள இருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக. हमारे हृदय की आंख भी खुले, இயேசுவின் यीशु நாமத்தினாலே के नाम से। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், सभी की मन की आंख को खोले, காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. सभी की कान खुल पाए। அதான் பிரச்சனை பாருங்க. यही परेशानी है। அவன் பக்கத்துல அவன் கடகடன்னு கணக்கு போடுறான், एक तो अच्छा गणित करता है, இவனும் அந்த கணக்கு வச்சிருக்கான், ये भी वो गणित रख के बैठा இவன் है, திரு திரு ஈடு वो घूर घूर के ऐसे बैठा है, ஈடுன்றான். ऐसे देखते बैठा रहे। கணக்கு ஒண்ணுதான், ये गणित तो एक ही है, ஆளுக்கு தான் புரியல. ये सिर्फ वो बच्चे को ही समझ में नहीं आता है। ஆசீர்வாதம் ஒண்ணுதான், उसी तरह आशीर्वाद तो सभी के लिए एक है। புரியாத மக்களும் இருக்கிறோம், புரிஞ்சுக்கிற जो மக்களும். समझने वाले भी हैं लोग और जो ना समझ भी हैं। அதனால கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல, इसका मतलब परमेश्वर का आशीर्वाद नहीं है करके नहीं बोल रहा हूँ। நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கினீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துல அனுபவிக்கலாம், आप समझदार बनने से आशीर्वाद का अनुभव कर सकते हैं, நல்லாவே அனுபவிக்கலாம். आप बहुत अच्छी तरह अनुभव कर நானும் सकते அப்படி हैं। தான் இருக்கிறேன். मैं भी पहले ऐसे ही था। ஆனா எல்லாம் அப்படியே ஏணியில பாருங்க, ஏணி ஏறுறோம், हम सीढ़ी पे जब चढ़ते हैं, ஒன்னாவது படிக்கட்டுல ஏறணும்னு ஏறி இல்ல, हम पहले जो सीढ़ी चढ़ते हैं हम ऊपर नहीं चढ़ जाते हैं, அப்படியே ஒன்னு பட்டி ஒன்னு 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 அப்படி மேல போறோம். एक के बाद एक सीढ़ी चढ़ के हम ऊपर चढ़ते हैं। அதேதான் उसी तरह கிறிஸ்தவ வாழ்க்கை. मसीही जीवन, இன்னைக்கு கண்ணீரோட இருக்கலாம் நீங்க, आज आंसुओं में रहते होंगे, ஐயோ ஒண்ணு பண்ண முடியலையே, मैं से कुछ नहीं हो रहा நான் करके बोलते ஆலயத்துக்கு हैं। வரேன், हम कलेशे पे आते நடக்க हैं, மாட்டேன்,
फिर भी काम नहीं हो रहा करके सोचते ஒண்ணே होंगे। உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு நான் கேட்கறேன், एक ही बात मैं बोलता हूँ, ஆண்டவரே என் கண்ணு திறக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना कीजिए मेरे आँख को खोलिए करके। உங்க காரியங்களை புரிந்து கொள்றதுக்கு என் கண்ணு திறக்கப்படட்டும். हम हमारे कार्यों को समझ पाने के लिए हमारे आँख को खोलना है करके आप प्रार्थना என் कीजिए। ஆவிக்குரிய காது செவிக்கு हमारे திறக்கப்படட்டும். आत्मिक कान खुल पाए, ऐसे आप प्रार्थना कीजिए। இந்த பிரேயர் பண்ணுங்க பிரதர். ऐसा प्रार्थना कीजिए आप बहनों भाइयों, आप ऐसा प्रार्थना कीजिए, ஏன்னா வேதம் சொல்லுது உங்க நம்ம கண்ணு திறக்கப்படணும். क्योंकि पवित्र शास्त्र में बोला है कि हमारे आँख खुलना है। பாருங்க உயிர் தெழுந்த இயேசு जब जीवित उठने के बाद यीशु मसीह வந்து நிக்கிறாரு, वो आके सामने खड़े हुए, திறக்கப்படல. மக்கள் தெரியல அவர் वो யாருன்னு. लोगों को वो लोग नहीं पहचान पा रहे हैं। இந்த 26 போய் வச்சிங்க. இப்போ பாருங்க யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம் यूहन्ना 26, 21 यूहन्ना 21 निकालेंगे। यूहन्ना 21, 21:4 21 में 4, வாசிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? யோவான் 21:4. यूहन्ना 21 में 4। பைபிளை திருப்புங்க, பைபிளை திருப்புங்க. 21:4. விடிய காலம் ஆனபோது இயேசு கரையில் நின்றார், அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். भोर होते ही यीशु किनारे पर खड़ा हुआ, फिर भी चेलों ने ना पहचाना कि यह यीशु है। என்னங்க, இயேசு பக்கத்துல நிக்கிறாரு, यीशु वहीं पर खड़े हैं, ஆனா இயேசு தெரியாதங்கறாங்க. लेकिन यीशु मसीह को चेले लोग नहीं पहचाने। சீடர்கள், उनके चेले, நாமளும் சீடர்கள் தான். हम भी उनके चेले ही हैं। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவருடைய வழியும் சில காரியங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. हमें उनकी मार्ग समझ में नहीं आता है। அப்ப பாருங்க, அதுக்கு தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும். इसलिए आप प्रार्थना करना है कि हमारे आंख खुले। பவுல் அடிக்கடி சொல்றாரு, पौलुस हमेशा बोलते हैं, எபேசியர்ல பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, इब्रानिया में हमेशा बोलते हैं விசுவாசியுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. सारे विश्वासी लोगों के आंख खुल पाए। அப்ப நீங்களே சொல்லணும், டெய்லி என் கண்கள் திறக்கப்பட்டான आप खुद ही வசனத்தை बोलना है வாசிக்கும்போது, कि हमारे आंख खुलना है। வசனத்தை கேட்கும்போது என் காது திறக்கப்பட்டோம். जब वचन को सुनते हैं तो हमारे कान खुलना है। ஏன்னா இந்த நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணு, ஆவிக்குரிய காது திறந்துனே திறக்கப்படணும். हमारे आत्मिक आंख, आत्मिक कान खुलते रहना है। பாருங்க பக்கத்துல நிக்கிறாரு, தெரியலையா அவங்களுக்கு. यीशु मसीह पास में खड़े हैं, लेकिन वो पहचान नहीं पा रहे हैं। और அதே மாதிரி லூக்கா பாருங்க, லூக்கா புத்தகம் उस ऐसे ही लूका में निकालेंगे। लूका 24 நினைக்கிறேன், लूका में 24, 24 30 31 வாசிக்கிறேன். 30 31 पढ़ेंगे। எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? 24ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாமா? अभी हम पढ़ेंगे। யாரும் சொல்ல மாட்டோம், வாசிக்கலாமா? ஏசப்பா. பாருங்க 30. அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். வாசிங்க. 30 31 पढ़ेंगे। जब वह उनके साथ भोजन करने बैठा तो उसने रोटी लेकर धन्यवाद किया और उसे तोड़कर उनको देने लगा। तब उनकी आंखें खुल गई और उन्होंने उसे पहचान लिया और वह उनकी आंखों से छिप गया। आमीन। இயேசு உயிரோட எழுந்துட்டாரு. यीशु मसीह जीवित उठे, அவங்க கூட ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு. वो उन लोगों के साथ चल के गए, ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. एक घर में गए। இயேசு என்ன பண்றாரு? यीशु मसीह क्या किए? அவர் மரிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னே இந்த ராவபோஜனம் கொடுத்தாரு. जैसे वो मरने से पहले उन लोगों को प्रभु भोज दिए थे, இப்போ திருப்பி என்ன பண்றாரு? அப்பத்தை பிடுறாரு. ऐसे ही अभी फिर से वो रोटी को तोड़ रहे हैं। பிட்ட உடனே तोड़ने के बाद, அவ கண்கள் திறக்கப்படுதாம். तोड़ने के बाद उनकी आंखें खुल गई। இப்போ வார்த்தை வரும் பொழுது, जब वचन आ रहा है, அப்பம்னா வார்த்தை, रोटी का मतलब वचन हमारे இந்த लिए, வார்த்தை வரும் பொழுது जब वचन हमारे और आ உங்க रहा है, கண்கள் திறக்கப்படும். आपकी आंखें खुलना है। எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த வார்த்தை, இந்த वचन, அப்பம். वचन ही, रोटी ही वचन है। இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே. मैं ही रोटी हूँ करके बोल रहे அப்ப हैं। இந்த வார்த்தை எதுக்காக வருது? जब वो वचन हमारे और आता है, நாம் அவரை அறிந்து கொள்வதற்காக வார்த்தை வருது. हम उन्हें पहचानना, इसलिए वचन हमारी और आता है। வார்த்தை எதுக்கு வருது? वचन किस लिए हमारे और आता நம்முடைய है? கண்கள் திறக்கப்படுறதுக்காக வருது. हमारी आंख खुलने के लिए आता है। ஆமென். आमीन। ஆகவே தான் பாருங்க, இயேசு விசுவாசிந்தா கூட यीशु मसीह पर विश्वास रखने से भी ஒவ்வொரு நாள் சொல்ல, ஆண்டவரே உம்மை குறித்து அறிந்து கொள்ள என் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். एक एक दिन भी आप बोलना है, आपको पहचानने के लिए हमारी आंख खुलना है। அதுதான் வேதம் சொல்லுது. पवित्र शास्त्र में बोला है, சங்கீத புஸ்தகத்துல, भजन संगीता में, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அறிந்து கொள்ளும்படி என் கண்கள் திறக்கப்படுவதாக அப்படி. आपके वचन को मैं पहचान पाऊँ, ऐसे मेरे आंख को खोलिए करके एक वचन है। ஆமென். आमीन। சங்கீத புஸ்தகம் எடுங்க, भजन संगीता निकालिए। 119 பாருங்க, 119. भजन संगीता 119, 119, 18
1:9-18 उसमें 18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். मेरी आंखें खोल दे कि मैं तेरी व्यवस्था की अद्भुत बातें देख सकूं. பாத்தீங்களா? இப்போ இதை டெய்லி நீங்க வாசிக்கும் போது சொல்லணும். रोज आप வசனத்தை வாசிக்கும் போது சொல்லணும். रोज आप जब पढ़ते हैं तो ये बोलना है. உமது வேதத்தில் சொல்லுங்க. உமது வேதத்தில் உள்ள சொல்லுங்க. தமிழ்லயும் இந்தியிலும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். तेरी व्यवस्था की अद्भुत बातें अब देखने के लिए मेरी आंखों को खोल दे. आमीन. பாருங்க, அதிசயம்னா என்ன? अद्भुत बातें का मतलब அதிசயம் இயேசுவை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். अद्भुत यीशु को देखने के लिए आंखों को खोल दे, ऐसा बोलना है. வேதத்துல இயேசு உள்ள இருக்கிறாரு. पवित्र शास्त्र में यीशु मसीह अंदर हैं. நம்முடைய கண்கள் திறக்கப்படனா அந்த இயேசு அங்க பார்க்க हमारे आंख को खुलने से हम यीशु मसीह को देख सकते हैं. அந்த அப்பம் இயேசு, वो जो रोटी है वो यीशु ही है. அவருடைய ரத்தம், वो लहू, அந்த அவருடைய அந்த திராட்சை ரசம், वो जो दाखरस है, அதை பாக்குறீங்க, திராட்சை ரசமா பாக்குறீங்க, आप तो दाखरस के जैसे देखते அது हैं. இயேசுடைய ரத்தமா वो यीशु मसीह के लहू है. वो விளக்கு நான் சொல்றது. நோவாவுடைய கப், நோவாவுடைய பேழை, वो नोवा का जहाज, நோவாவுடைய பேழை என்னது? नोवा का नाव அது कैसा கப்பல் था? தான். वो तो एक जहाज ही था. ஆனா அது இயேசுக்குள்ள வந்தா பாதுகாப்பு. लेकिन जब इसका मतलब क्या, यीशु के अंदर आने से वो एक सुरक्षित स्थान है. கண்ணு திறக்கப்பட்டவன் தான் அதை அப்படி பார்ப்பான். जो जिसकी आंख खुल गई है वो ऐसा देखेगा. இல்லனா வேற அது படகுன்னு தான் பார்ப்பான். नहीं तो उसको सिर्फ जहाज के रूप में ही देखेगा. ஆனா அது இயேசுக்குள்ள இருந்தா நான் பாதுகாப்பா அழிய மாட்டேன். हम मसीह के अंदर रहने से हम सुरक्षित रहेंगे, हम नहीं मिटेंगे. அதே மோரியா மலையில ऐसे मोरिया चट्टान पर அங்க ஒரு ஆடை பார்க்கறோம். वहां पर हमने एक भेड़ को देखा அது था. வேற ஆடு மாதிரி தான் தெரியுது. वो तो सिर्फ भेड़ जैसे दिखता है. ஆனா கண்ணு திறக்கப்படும் சொல்லுவான். लेकिन जिसकी आंख खुली है वो बोलेगा அது இயேசுவாகிய ஆட்டுக்குட்டி. वो तो परमेश्वर का मेमना है. ஹலோ, आमीन. கண்ணு திறக்கப்பட்டவன் தான் அதை கவனிப்பான். அப்படி जिसकी आंख खुल गई है वो ही ऐसा देखेगा. அப்பதான் இயேசு பார்க்க முடியாங்க. तभी हम यीशु मसीह को देख सकते हैं. பக்கத்துல இயேசு நிக்கிறாரு, बगल में ही यीशु खड़े हैं, தெரியல. वो पहचान नहीं पा रहे. கண்ணு वो திறக்கப்பட்ட பிறகு जब आंख खुल गई है அவங்களுக்கு இயேசு பார்க்கறாங்க. तब वो यीशु मसीह को देखे. உங்களுக்கும் எனக்கு அப்படிதான். ऐसे आपके लिए भी हमारे लिए भी. அதனால தான் சில நேரத்துல அந்த மேக்ஸ் வர மாட்டேங்குது. कभी कभार जब मैथ्स नहीं कर सकते हैं, ஒருத்தருக்கு மேக்ஸ் வருது, एक बच्चे को तो मैथ्स करने को आता है, ஒருத்தருக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது. एक बच्चे को नहीं आता है. ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் வருது, ऐसे एक जने को आशीर्वाद आता है, ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. एक जने को आशीर्वाद नहीं आता காரணம் என்ன? है. इसका क्या कारण है? ஒருத்தருக்கு கண்ணு திறக்கப்படுது, एक की आंख खुल गई है, ஒருத்தருக்கு கண்ணு திறக்கப்படாத இருக்கு. दूसरे की आंख नहीं खुली है अभी तक. ஆகவே டெய்லி சொல்லுங்க, इसलिए आप रोज बोलना है, ஆண்டவரே இயேசுவாகிய அதிசயங்களை நான் பார்க்கணும் டெய்லி. उनके अद्भुत कार्यों को हम देखना है, ऐसा बोलिए आप. அப்பதான் நம்ம பாக்கியவான். तभी हम भाग्यवान हैं, हम धन्य भाग्यवान होंगे. यार है? भाग्यवान कौन है? இயேசுவை நான் எல்லாத்துலயும் பார்க்கணும். यीशु मसीह को हर जगह पर हम देखना है, அவன் பாக்கியவானா இருக்கும். तभी वो भाग्यवान है. आमेन. आमीन. இப்போ இந்த பிரசங்கத்துல இயேசுவை பார்க்கலாம். इस प्रचार में भी आप देख सकते हैं यीशु मसीह को. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும். वो वचन आपके अंदर आएगा, அப்ப இயேசு உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். तभी यीशु मसीह आपके अंदर काम करेंगे. आमेन. आमीन. சங்கீதம் 26 भजन संगीता 26 1 उसमें एक வாசிக்கிறேன். எடுத்துட்டீங்களா? 684 பக்கத்தில் இருக்குது. 684 பக்கம், 685 பக்கம் புதிய ஏற்பாடில், சரி பழைய ஏற்பாடில். சரி, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. हे यहोवा मेरा न्याय कर, क्योंकि मैं खराई से चलता रहा हूँ और मेरा भरोसा यहोवा पर अटल बना रहे. आमीन. என்ன சொல்றாரு? इसमें क्या बोल रहे கர்த்தரை हैं? நம்புகிறவன் தான் பார்த்துன்னு வரோம். जो கர்த்தரை परमेश्वर நம்புகிறவன் पर பாக்கியவான். जो परमेश्वर भरोसा रखते हैं वो धन्य है. அவன் கர்த்தரை எப்படி நம்புறான்? परमेश्वर पर कैसे भरोसा रखता है? அவன் கண் திறக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தரை ஆழமா நம்புறான். उसकी आंख खुल गई है, इसलिए वो बहुत ही गहराई से भरोसा கண் करता ஒரு है. முறை திறக்கிறது இல்லைங்க, सिर्फ ஒரு முறை திறக்கிறது सिर्फ கிடையாது. एक बार खुलना नहीं है, டே பை டே திறக்கணும். प्रत्येक दिन हमारी आंख खुलनी है. வாசிக்கும் போதெல்லாம் திறக்கணும். जब भी हम पढ़ते हैं हमारी आंख खुलनी है. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, यहाँ पर बोला गया है, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். मैं यहोवा पर भरोसा रखता சொல்லுங்க, हूँ. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். मैं यहोवा पर भरोसा பாரு, रखता அவன் हूँ. சொல்றான் பாரு, அவனுக்கே சொல்லிக்கிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ये अपने आप खुद ही बोल रहा है. ये ஆகையால் சொல்லுங்க, ஆகையால் தாராளமா ஆகையால் சொல்லுங்க, ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. मैं यहोवा पर भरोसा रखता हूँ, इसलिए मैं अटल बना रहूँगा. आमीन.
அப்படி சொல்லுங்க, நான் தள்ளாடுவதில்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை. நீங்க திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. मैं यहोवा पर भरोसा रखता हूँ, इसलिए मैं अटल बना रहूंगा. आमेन. ஆமென். அல்லேலூயா. आमेन. பாருங்க, அது வந்து யார் சொல்றது? அவனே சொல்லிக்கிறான். ये अपने लिए खुद ही बोलता है. ये நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். मैं यहोवा पर भरोसा रखता हूँ. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். मैं यहोवा पर भरोसा रखता हूँ. நீங்க சொல்லணும் பிரதர். ये किस लिए यहाँ पर लिखा है? आप भी बोलना है इसको. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். मैं यहोवा पर भरोसा रखता हूँ. நான் தள்ளாடுவதில்லை. मैं अटल रहूंगा. ஏன்னா பிரச்சனை நம்மளை தள்ளாட வைக்குது. क्योंकि समस्या आके हमको डगमगाता है. வியாதி நம்மளை தள்ளாட வைக்குது. व्याधि हमारे ऊपर आकर हमको डगमगाने लगता है. சூழ்நிலைகள் நம்மளை தள்ளாட வைக்குது. कोई समस्या हमारी ओर आती है, அப்படின்னா நான் ஆட்டி விட பாக்குது. हमें डगमगाता है. ஆமா, காலவாரி விட பாக்குது. हमारे पाँव को खींचता है. ஆமா, நம்மளை பிரட்டி விட பாக்குது. हम उस पर लुढ़कने लगते हैं, ஆனா நான் தள்ளாடுவதில்லை. लेकिन हम नहीं गिरेंगे. ஏன் தள்ளாட மாட்டேன்? क्यों हम अटल बने रहेंगे? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். क्योंकि हम यहोवा पर भरोसा रखते हैं. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். हम यहोवा पर भरोसा, நீங்க சொல்லுங்க வாய் திறந்து, தப்பே இல்ல. आप मुंह खोल के आप भी बोलिए हमारे साथ. கூட சொல்றது தப்பே இல்ல. आप हमारे साथ बोलने से நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். मैं यहोवा पर भरोसा रखता हूँ. நான் எப்படி சவுண்ட் வா சொல்லு. இந்த பாருங்க, நாளைக்கு விபிஎஸ்ல பாருங்க எல்லாம் கொச்ச கொச்சன்னு சொல்லி நிக்குங்க பிள்ளைங்கலாம். VBS में तो बच्चे लोग सब इकट्ठा बोलने लगेंगे. சொன்னா ஆன் கத்துவானுங்க. एक बात हम बोलने से भी वो हमारे साथ मिलके बोलने அப்ப लगेंगे. பாருங்க, அன்னைக்கு நான் ஒரு பிரசங்கத்துக்கு போனேன். वहाँ पर मैं एक प्रचार पे गया था. அவரு நம்மள மாதிரி தான் பிரசங்கம் பண்ணாரு. वो हमारे जैसे वो लोग भी प्रचार किए थे. சொல்ல வைக்கிறார், பாஸ்டர்லாம் சொல்ல வைக்கிறார். वो सभी को बोलने को रख रहे हैं. ஏன்னா சொன்னாதாங்க நடக்கும்ன்றாரு. आप भी बोलने से ही काम होगा. ஆமென். आमेन. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, இன்னொரு வசனம் வாசிவா. தள்ளாடுவதில்லை. தள்ளாடுவீங்களா? தள்ளாடுவீங்களா? हम नहीं தள்ளாடுவீங்களா? நீங்க சொல்லுங்க, நான் தள்ளாட மாட்டேன். हम नहीं डगमगाएंगे. ஆமா, இப்படி சொல்லணும். என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏய் தள்ளாட மாட்டேன் அப்படின்னு. आप बोलना है, कोई समस्या आने से मैं नहीं डगमगाऊंगा. आमेन. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க ये तो बहुत महत्वपूर्ण है. வாழ்க்கையில. அது வந்து தள்ள பாக்குது. वो परेशानी हमको धक्का देगा, கர்த்தர் மேல இருக்கிறாரு. लेकिन आप बोलना है मैं परमेश्वर पर भरोसा रखता हूँ. ஆமென். आमेन. ஆமென். 146:5. 146:5. भजन संगीता 146 में 5, 146 में 5वां. யாக்கோப்பின் தேவனை நான் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். क्या ही धन्य है वह जिसका सहायक याकूब का परमेश्वर है இதை நம்ம வாசிச்சோம். और जिसकी आशा अपने परमेश्वर यहोवा पर है. आमेन. சொல்றேன், யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து, யாக்கோப்பின் தேவனை याकूब का परमेश्वर को தன் सहायक, துணையாய் கொண்டிருந்து, याकूब के परमेश्वर को हम सहायक, जो सहायक मानता है, அந்த நாளி தன் தேவனாகிய கர்த்தர் மேல் परमेश्वर यहोवा पर நம்பிக்கை வைக்கிறவன் நான் பாக்கியவான். जिसकी आशा है वह धन्य है. பாருங்க என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे हैं? ஏன் இதை அடிக்கடி சொல்றோம்னா, क्यों हम इसको दोहराते हैं? நம்ம நம்முடைய அஸ்திபாரம் எங்க இருக்குது? हमारा नींव कहाँ पर है? ஏன்னா இன்னைக்கு அஸ்திபாரம் வேற வேற எங்கெங்க இருக்குது. क्योंकि हमारा नींव तो कहीं और रख देते हैं. வேலையில அஸ்திபாரம், हम काम पर रखते हैं, சம்பளத்துல அஸ்திபாரம், हमारे तनख्वाह में रखते தாய் हैं, தகப்பன் மேல அஸ்திபாரம், हम माता पिता पर रखते हैं, தாத்தா பாட்டி மேல அஸ்திபாரம், दादा दादी पर रखते हैं, ஓனர் மேல அஸ்திபாரம், या फिर मालिक पर रखते हैं. எல்லாத்தையும் வேற எங்கேயோ ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் நம்ம. हम कहीं और जाके हमारा नींव लगाते நான் திருப்பி हैं. சொல்றேன், मैं फिर से बोलता हूँ, எல்லாமே டெம்பரவரி. वो सब तो थोड़े दिन के हैं. அது அம்மாவா இருக்கட்டும், चाहे माता அது पिता हो, அப்பாவா இருக்கட்டும், या पिता हो, அது அண்ணனா இருக்கட்டும், या फिर भाई அது हो, தம்பியா இருக்கட்டும், या छोटे அது भाई हो, வேலையா இருக்கட்டும், या फिर काम हो, அல்ல அது சம்பளமா இருக்கட்டும், या फिर तनख्वाह हो, ஓனரா இருக்கட்டும், या मालिक हो, அது தாத்தா பாட்டியா இருக்கட்டும், या फिर दादा दादी हो, எல்லாருமே டெம்பரவரி தான். सब लोग थोड़े दिन के ही हैं. எல்லாமே பர்மனன்ட் கிடையாது. कोई परमानेंट नहीं है, ஏன்னா எல்லாரும் செத்து போறவங்க. क्योंकि सब लोग मरने वाले हैं. பாருங்க, அது 3ஆம் வசனம் சொல்லுது. यहाँ पर 3रा वचन में बोला है, பிரபுக்களை ரட்சிக்க திராணில்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். तुम प्रधानों पर भरोसा नहीं रखना करके बोला है. பிரபுக்களை ரட்சிக்க திராணில்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். तुम प्रधानों पर भरोसा नहीं रखना, ना किसी आदमी पर. அப்படின்னா பெரிய பெரிய ஆளை கூட நம்பாத. तुम बड़े बड़े लोगों पर विश्वास नहीं रखना, ஏன்னா அவங்கள மனிதர்கள். क्योंकि वो लोग तो मनुष्य हैं. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். मनुष्य आज रहेगा, कल चले जाएगा. கர்த்தர் சொல்ற, நான் என்னைக்கும் நான் உலகத்தின் முடிவு பண்ண கூட இருப்பேன். लेकिन परमेश्वर बोलते हैं मैं ये पृथ्वी के अंत तक मैं तुम्हारे साथ रहूंगा. அவதான் இந்த மே மாதம் முழுவதும் அவரை நம்பணும்.
इसलिए ये मई महीने पूरे महीने में हम उन पर भरोसा रखेंगे। எல்லா வருஷமும் அவரை நம்பணும். पूरे वर्ष में हम भरोसा रखना है। ஆமென். आमेन। ஏன்னா எல்லாமே டெம்பரரி சார். ये बाहर की चीज सब टेम्पररी है। அது மட்டும் இல்ல வானம் பூமியும் டெம்பரரி தான். ये आकाश और पृथ्वी ही टेम्पररी है। ஒரு மாதிரி குத்துதுல. आप ऐसे सोच रहे हैं ना? இயேசு சொன்னார் வானம் பூமி ஒழிந்து போகும். ये पृथ्वी और आकाश टल जाएगा करके यीशु मसीह बोले। அவர் பிரசங்கத்தை நான் பிரசங்கம் பண்றேன். वो जो प्रचार किए वही उसी को हम भी कर रहे हैं। அவர் சொன்னாரு. उन्होंने बोला था। பாக்குறீங்களா? आप देख रहे हैं ना? வானம் பூமி ஒழிஞ்சு போகும். ये पृथ्वी और आकाश ही टल जाएगा। ஆனா என் வார்த்தை ஒழியாது. लेकिन मेरा वचन कभी नहीं टलेगा। அப்ப என் வார்த்தை நீ நம்புறியா? तुम मेरे वचन पर विश्वास करते हो? இல்ல வானத்தை நம்புறியா? या फिर आकाश और पृथ्वी पर विश्वास करते हो? या फिर पृथ्वी पर कर रहे हो? என் வார்த்தையை நம்பினா अगर मेरे वचन पर विश्वास करने से அதெல்லாம் ஒளிஞ்சு போனால் நீ ஒளிய மாட்ட. पृथ्वी और आकाश टल जाने से भी तू नहीं टलेगा। அதெல்லாம் ஃபெயில் ஆனாலும் वो अगर फेल होने से भी நீ ஃபெயில் ஆக மாட்ட. तुम फेल नहीं होगे। ஆமென். आमेन। இப்போ 26ஆம் சங்கீதம்ல நம்ம சரி 26ஆம் சங்கீதம் திருப்பி போவோமாங்க. अब फिर से भजन संहिता 26 निकालेंगे। 26ஆம் சங்கீதம் முடிக்கிறேன். भजन संहिता 26 26 திருப்பி அங்க போ. ஒரு காரியம் சொல்லாத एक बात बताना है। अब ஒரு காரியம் சொல்லாத வந்து 26 भजन संहिता 26 சொல்றான். 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். इसमें दूसरा वचन पढ़ेंगे। கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிருதயங்களை என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும். 2 வாசி. इसमें दूसरा वचन देखेंगे। हे यहोवा मुझको जांच और परख, मेरे मन और हृदय को परख। आमीन। அங்க சொல்றான் மேல इसमें बता रहे हैं நான் கர்த்தரை நம்புறேன் தள்ளாட மாட்டேன்னு. मैं परमेश्वर पर भरोसा रखता हूँ, मैं अटल बना रहूंगा। அதுக்கப்புறம் சொல்றான் उसके बाद बोलता என்ன है என்ன என்ன வந்து டெஸ்ட் பண்ணுங்க, मुझे जांच कर देखो, என்ன சோதித்து பாருங்க, मुझे परख कर देखो, என் உள்ளத்தெல்லாம் பாருங்க, मेरे हृदय को देखो, என் இருதயத்தெல்லாம் பாருங்க, मेरे मन को देखो, கொஞ்சம் செக் பண்ணுங்க என்ன आप परख के देखना। அப்படின்னு செக் பண்ண சொல்றான். டாக்டர் செக் பண்ண மாதிரி செக் பண்ண சொல்றான். ऐसे செக் பண்ணுங்க. डॉक्टर्स जैसे परखते हैं वैसे परख के देखने के लिए बोलता है। அதுக்கப்புறம் சொல்றான் उसके बाद बोलता है உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். क्योंकि तेरी करुणा तो मेरी आंखों के सामने है और मैं तेरे सत्य मार्ग पर चलता हूँ। என்ன சொல்றான்? इसमें क्या बोलता है वो? ஃபுல்லா செக் பண்ணுங்க, मुझे पूरा परख के देखिए। ஆனா எனக்குள்ள என்ன இருக்குதுமா? लेकिन मेरे अंदर क्या है? நான் என்ன நம்பி இல்ல, मैं अपने ऊपर भरोसा नहीं என் रखता திறமையை हूँ, நம்பி இல்ல, मैं अपने प्रतिभा पर भरोसा ஏதோ नहीं நான் रखता வந்து हूँ, நம்ம பெரிய புத்திசாலி மாதிரி இல்ல. मैं बुद्धिमान नहीं हूँ। என்ன செக் பண்ணீங்கன்னா आप मुझे परखने से உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருவீங்க. आपकी करुणा मेरे आंखों के सामने है करके आप देख लेंगे। உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறேன் நான். मैं आपके सत्य मार्ग पर चलता हूँ ஏன்னா எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, क्योंकि आप मेरे अंदर हैं, எனக்குள்ள உம்முடைய கிருபை இருக்குது. मेरे अंदर आपकी करुणा है, ஆகவே தான் நான் தள்ளாடுவது. इसीलिए मैं कभी डगमगाऊंगा नहीं। ஆமென். आमीन। ஸ்கேன் பண்ண சொல்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க. जैसे स्कैन करने के टाइम बोलते हैं ना, ஸ்கேன் பண்ணும்போது உள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க. अंदर क्या है करके वो बोल देते हैं। அவன் சொல்றான் ஸ்கேன் பண்ணுங்க சார். ऐसे वो बोल रहा है परमेश्वर से, आप मुझे स्कैन करके देखिए। என் நம்பிக்கை வேற எங்கேயும் இல்ல சார், मेरा विश्वास और कहीं नहीं है, உங்க கிருபை தான் சார். मैं आपके करुणा पर भी करुणा पर ही भरोसा करता हूँ, आपके सत्य पर भी मैं भरोसा रखता हूँ, அதனால தான் தள்ளாடுவேல. इसलिए मैं कभी नहीं डगमगाऊंगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. आमीन। ஆகவே நம்ம பாருங்க இந்த மாதிரிலாம் சொல்லணும் ஆண்டவர். इसलिए हम भी बोलना है परमेश्वर से। நான் சில நேரத்தை போட்டு சொல்றேன், मैं बोलता हूँ परमेश्वर से, मैं भी அந்த மாதிரி நம்ப முடியலப்பா, मैं भरोसा नहीं कर पा रहा हूँ, ஆபிரகாம் மாதிரி நம்ப முடியலப்பா, मैं अब्राहम के जैसे भरोसा नहीं कर पा रहा யோசேப்பு हूँ, மாதிரி நம்ப முடியலப்பா, यूसुफ के जैसे भरोसा नहीं कर पा रहा ரொம்ப हूँ, தடுமாறுறோம் பாரு. मैं डगमगा रहा हूँ। எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ऐसे कितने लोग बोलते हैं? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? क्या आप बहुत अटल हो? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா? क्या अटल रहे हो? ஆபிரகாம் மாதிரி மேல பிள்ளை எடுத்துன்னு போயிடுவீங்களா? மேல अब्राहम के जैसे बच्चों को चट्टान पर लेके जा सकते हो? வெட்டுறதுக்கு போயிடுவீங்களா? क्या काटने के लिए लेके जा सकते हो? இங்க ஆட்டினீங்கன்னா கடவுள் கண்டிப்பா பரிசோதிப்பார். अगर हाँ बोलने से परमेश्वर अवश्य आपको परखेंगे। அதனால என்ன பண்ணோம்? इसलिए क्या करना है? ஆண்டவரே அந்த மாதிரி ஒரு வேணும், ऐसे आप प्रार्थना करना है, मुझे अब्राहम के जैसे मुझे बनाइए करके, அவனை மாதிரியே நான் நிக்கணும், अब्राहम के जैसे मैं भी खड़े होना है करके आप प्रार्थना அவனுக்கு कीजिए। அவனுக்கு கொடுத்த அந்த பலன் எனக்கு தாங்க. उसको जो बल आपने दिया है वैसे ही बल मुझे भी, क्षमता मुझे भी दीजिए करके पूछना है आप। சிங்கம் உள்ள போட்டாங்க, वो सिंह के गृह में डाले थे, அப்படியே நிக்கிறான். वो वैसे ही खड़ा था अटल। அந்த மாதிரி ऐसे हमें சூழ்நிலை வந்தா ऐसे परेशानी आने से நான் நிக்கணும் ஆண்டவரே, मैं भी अटल रहना है करके आप पूछना है। அந்த பலன் எனக்கு தாங்க. वो बल मुझे दीजिए करके बोलना கண்டிப்பா है। ஆண்டவர் தருவார். अवश्य देंगे நான் परमेश्वर। பாருங்க யார்கிட்ட கேட்க போறோம்? हम किससे जाके पूछने वाले हैं?
ஞானத்துக்கிற சம்பூர்ண தரன்றார். आप ज्ञान को पूछने से भी वो संपूर्ण रूप से आपको देंगे, ஒருத்தரும் திட்டாத தருவாராம். कि एक बार भी आपको डांटेंगे नहीं, वो देंगे। நம்மளாம் எதனா யாரும் கேட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம்? हम कोई पूछने से क्या करते हैं, கொடுப்போம், एक बार देंगे உள்ளுக்குள்ள திட்டிக்கினே கொடுப்போம். लेकिन अंदर हम डांटते हुए देंगे। நான் செய்கிறேன் அந்த மாதிரி. मैं कभी कभार ऐसे करता हूँ, நிறைய உதவி பண்ணுறோம். बहुत मदद तो करते हैं। கத்தருக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன். मैं परमेश्वर के सामने मैं सच को स्वीकार कर रहा हूँ, அப்போ தான் நம்ம மாறும், மனம் மாறும். तभी हमारा मन भी बदलेगा। நம்ம கொடுப்போம், हम तो देते हैं, ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாகவே செய்வோம். लेकिन मन में थोड़ा गुस्सा आता है। ஆனால் लेकिन அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ऐसा नहीं रहना है। हम இயேசு என்ன பண்ணாரு? यीशु मसीह क्या बोले, தன்னுடைய கல்வாரி சிலுவையில் वो कलवारी क्रूस पर எப்படி கொடுத்தாராம்? தன்னுடைய உயிரை अपने जीवन को कैसे त्यागे, விருப்பத்தோடு செஞ்சாராம். वो पूरे इच्छा से त्यागे। பயங்கர கஷ்டங்க அது. बहुत वहां पर कष्ट हुआ था எல்லா उनको, மனுஷனுடைய பாவத்தை சுமக்கணும், सारे मनुष्य का पाप उन्होंने अपने ऊपर लाद लिया। எல்லாருக்கு முன்னால கேவலப்படணும், सभी के सामने वो अपमान सहे, எல்லாரும் மேல துப்பப்படணும், सभी लोग उन पर थूका गया, அடிச்சு நொறுக்குனாங்க, उनको बहुत मारे गए, அப்படியே நிர்வாணமா செஞ்சாங்க. उनके पूरे कपड़े पे फाड़ दिए। எவ்வளவு கஷ்டம் பாருங்க. कितना कष्ट उठाए वो। அதை கூட எப்படி செஞ்சாரு? वो भी कैसे किए, वो கசப்பா செய்யல, वो घृणा से नहीं किए, விருப்பத்தோடு செஞ்சார். वो इच्छा से किए। அவர் தான் நம்முடைய கர்த்தர். वही हमारे परमेश्वर हैं। ஆமென். आमेन। அந்த மாதிரி ऐसे ही நீங்கள் அந்த அந்த லெவலுக்கு வரணும். आप और हम भी उस श्रेणी तक ஒரு पहुंचना சின்ன है। உதவி செஞ்சா கூட वो मदद करने से भी என்ன சும்மா கேட்கறாங்களே அப்படின்ற மாதிரி என்ன बार வருது. बार पूछ रहे हैं करके ऐसे अंदर से हम घृणा नहीं करना है। அதையும் கர்த்தர் பார்க்கறார். वो भी परमेश्वर देखते हैं ऊपर நீ से। கொடுக்கற, तू तो दे रहा है, ஆனா நீ கசந்துக்கனே கொடுக்கறிய, तू तो अंदर घृणित क्यों देता है, அது வேண்டாம். ऐसा नहीं करना है। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, परमेश्वर का वचन बोलता है, உற்சாகமாய் கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். जो उत्सुकता से देते हैं उन पर परमेश्वर उन्हें बहुत पसंद करते हैं। நான் காணிக்கையை பத்தி சொல்ல, मैं दान के बारे में नहीं बोल रहा हूँ, தசம பாகத்தை பத்தி சொல்ல, दशमांश के बारे में नहीं बोल रहा हूँ। எத காரியத்தையும் जो कुछ भी हो, நீங்க கொடுக்கும் பொழுது जब भी आप देते हैं, விருப்பத்தோடு செய்யுங்க. आप उत्सुकता से देना है, அதுல தான் ஆசீர்வாதம் இருக்குது. इसी में आपको आशीष मिलेगा। ஆமென். आमेन। நீங்க அப்படியே என்னமோ அப்படின்ற மாதிரி இருந்தா அது நமக்கு ஆசீர்வாதம் வராது. ऐसे आप गुस्से में ऐसे नहीं देना है। சரி, நம்ம முடிப்போம். अभी हम खत्म அப்ப करेंगे। அவன் தான் அதான் சொல்றான், क्या बोलता தாவீது है, சொல்றான், दाऊद बोल रहा है, செக் பண்ணுப்பா, मुझे परख के देखिए, எனக்குள்ள கிருபை, உங்க கிருபை இருக்குது, आपकी करुणा मेरे अंदर है बोल रहा है, எனக்குள்ள உங்களுடைய சத்தியம் இருக்குது, मेरे अंदर आपका सत्य है बोल அது रहा என்ன है, மாத்துது, वो मुझे बदल रहा என்ன है, தள்ளாட விடாது. मैं कभी डगमगाऊंगा नहीं। ஆமென். आमेन। அல்லேலூயா. आमेन। நீங்க हालेलुया। கர்த்தரை நம்பி இருக்கிறோம். हम और आप परमेश्वर पर भरोसा रखे கர்த்தர் हैं, தள்ளாட விட மாட்டார் நம்மள. वो हमें कभी डगमगाने नहीं देंगे। எதுவும் உங்களை ஒண்ணே தள்ளாது. आपको कोई भी आके कुछ भी नहीं அதான் பாட்டு ढकेलेगा। போடணும், ஃபர்ஸ்ட் ऐसे பாட்டு. हमने गीत भी गाया था, தேவனை நம்பிடுவோர் சீயோன் பர்வதத்துல நிலைத்திருப்பார்களாம். जो परमेश्वर भरोसा रखते हैं वो सियोन पर्वत पर अटल रहेंगे। ஆமென். आमेन। அந்த 25 சங்கீதத்தை பாட்டு தான் அது. ये भजन संगीता 26 से 25 से हमने அது गीत ஃபர்ஸ்ட் गाया था। செகண்ட்ல அந்த வசனம் தாங்குது. वो 25 फर्स्ट सेकंड वचन वो गीत தேவனை पर, நம்பி இருக்கிறேன், जो परमेश्वर पर भरोसा रखता நான் है வெட்கப்பட மாட்டேன். वो कभी हम शर्मिंदा नहीं होंगे। ஆமென். आमेन। சரி, நீதிமொழி 16:20 சீக்கிரம் முடிப்போம். अभी नीति वचन 16 में 20, 16:20. नीति वचन 16 में 20। பிரைஸ் தி லார்ட். आमेन। ஹalleluya. हालेलुया। ஒரு ஹalleluya இல்லையா? हालेलुया। வாயை தரங்கப்பா. आप बोलिए। 16 नीति वचन 20. 16 में 20। விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். जो वचन पर मन लगाता है वह कल्याण पाता है, और जो यहोवा पर भरोसा रखता है वह धन्य होता है। आमेन। இங்க சொல்றது, यहाँ पर बोल रहे हैं விவேகத்தோடு காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். जो वचन पर मन लगाता है, அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. एक एक लोग भी एक एक जैसे बोलते हैं। விவேகம்னு சொல்லும்போது जिसके हृदय में बुद्धि है वह समझ वाला कहलाता है। பாருங்க, விவேகம்னு சொல்லும் பொழுது बुद्धि जब बोलते हैं, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. एक एक जन भी एक एक जैसे बोलते हैं। ஒருத்தர் சொல்றாங்க முன்கூட்டியே யோசிக்கிறது அப்படின்றாங்க. जो पहले से ही सोच लेते हैं वैसा बोलते हैं। சில பேர் விவேகம்னு சொல்லும் பொழுது कोई बुद्धि को बोलते हैं, பேச வேண்டிய நேரத்துல பேசணும், பேச வேண்டாம் நேரத்துல பேசக்கூடாது. जब बात करना है उस समय पर बात करना है, जब नहीं करना है तो चुप रहना है। அதை தான் விவேகம்னு इसी சொல்றாங்க. को बुद्धि बोलते हैं। எப்படி இருக்கட்டும்,
ऐसे रहने से। ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானா, जो ऐसे समझ वाला है वो कैसा रहता है? அவன் நன்மை தான் பெறுவான். वो तो सिर्फ उसको भलाई आता ஆனா है। கர்த்தரை நம்புகிறவன் जो परमेश्वर पर भरोसा रखता है ஆசீர்வதிக்கப்பட்டவன். वो आशीर्वाद पाया हुआ है। விவேகமா நடக்கிறவன் நன்மை தான் பெறுவான். जो समझदार है वो तो सिर्फ भलाई ही प्राप्त करता है। அதனால விவேகம் நடக்க வேணாம்னு சொல்லு நானு. इसका मतलब आप समझदार नहीं होना है करके नहीं बोल रहा हूँ ஆனா मैं, கர்த்தரை நம்புகிறவன் लेकिन परमेश्वर पर जो भरोसा रखता है அவன் நன்மை பெறுகிறவன் கிடையாது, वो सिर्फ भलाई ही नहीं प्राप्त करता है, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். वो आशीष पाता है। ஆசீர்வாதம்ன்றது எல்லாமே உள்ள வந்துரும். அதுல आशीर्वाद के अंदर तो सब कुछ आ जाएगा, அது நன்மை வந்துரும், उसमें भलाई भी आ சுகம் जाएगा, வந்துரும், चंगाई आ ஆரோக்கியம் जाएगा, வந்துரும், आरोग्य, உயர்வு வந்துரும், उन्नति, மேன்மை வந்துரும், अब श्रेष्ठता रहेगा, சகலமும் सब कुछ रहेगा தான் उसमें। ஆசீர்வாதம். वो सब कुछ मिलकर ही आशीर्वाद है। கர்த்தரை நம்புகிறவன் जो परमेश्वर पर भरोसा रखता है எல்லாத்தையும் உடையவனா இருப்பான். सब कुछ उसको मिलेगा। आमीन। ஆசீர்வாதம்ன்றது ரொம்ப பெருசுங்க. आशीर्वाद बहुत बड़ी चीज है, அதான் கர்த்தர் வந்து கூப்பிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். इसलिए परमेश्वर हमें बुलाकर हमें आशीष देते हैं। ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், इसलिए आप लोग आशीष पाए हुए लोग हो, அப்படின்னா எல்லாம் உடையவர்கள். सब कुछ आपको मिलेगा। அந்த கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். जो परमेश्वर पर भरोसा रखता है वो आशीष पाता है। ஏசாயா 30 ऐशाया निकालेंगे 30, 18 ऐशाया 30 में 18। 18 எடுத்துட்டு வாசிக்கிட்டோமா? आमीन। ஏசாயா 30:18. ऐशाया 30 में 18। ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். तो भी यहोवा इसलिए विलम्ब करता है कि तुम पर अनुग्रह करे, और इसलिए ऊंचे उठेगा कि तुम पर दया करे, क्योंकि यहोवा न्यायी परमेश्वर है। क्या ही धन्य है वे जो उस पर आशा लगाए रहते हैं। आमीन। பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாரா, यहोवा क्या करते हैं? உங்களுக்கு இறங்குறதுக்காக காத்து நிற்கிறாராம். आप पर अनुग्रह करने के लिए वो आपका इंतज़ार करते हैं, உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறார். சார் आपके लिए इंतज़ार करते हैं। சார் எங்கனா பார்க்குறீங்களா, எங்கனா யோசிக்கிறீங்களா? आप क्या सोच रहे हैं? கர்த்தர் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாரு, உங்களுக்கு நல்லது செய்யணும்ட்டு. परमेश्वर आपके लिए अच्छाई करना है करके इंतज़ार कर रहे हैं। நான் சொல்ல, ये मैं नहीं बोल रहा ஆனாலும் हूं। உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். परमेश्वर आपके इंतजार में है आपके लिए दया करना है करके, அவர் நமக்காக வெயிட் பண்ணுகிறார். वो हमारे लिए इंतजार कर रहे हैं। இப்போ பரலோகத்துல வர்றதுக்கு நமக்காக வெயிட் பண்ணுகிறார். वो स्वर्गलोक से आने के लिए हमारे लिए इंतजार कर रहे हैं। நான் சொல்றேன், இங்கே பூமியில உங்களுக்கு என்னென்ன காரியம் செய்யணும்னு அவர் வெயிட் பண்ணுகிறாரு. ஆனா அவர் வெயிட் பண்ணுகிறார், நம்ம புரிஞ்சிக்காத இருக்கிறோம். हाँ, हमारे लिए यहाँ पर आके क्या क्या करना है करके वो इंतजार कर रहे हैं, वो इंतजार कर रहे हैं करके हम समझ नहीं पा रहे हैं। உங்கள் மனதுருகும்படி எழுந்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். वो ऊंचे उठेंगे कि तुम पर दया करें। அப்படின்னா எழுந்திருப்பாருன்னா உங்க மேல மனதுருகும்படி, அப்படின்னா பெரிய கரிசனை உள்ளபடி செயல்படுவாராம். आप पर दया करना है करके वो ऊंचे उठेंगे। கரை தட்டணும் பாருங்க. आप इसके लिए ताली बजाना है। எத்தனையோ சர்ச்சில் இன்னைக்கு ரட்சிக்க நிறைய வசன பிரசங்கம் பண்ணாதான் சும்மா தட்டுதுங்க கையை. और कलीसिया में तो वचन हम जब पढ़ते हैं तभी ताली बजाने लगते கை हैं। தட்ட தேவையில்ல, मेरे लिए आप ताली नहीं बजाना, இந்த வார்த்தைக்கு கை தட்டுங்க. ये वचन के लिए आप ताली बजाना। ஒரு 6 அடிச்சா தட்டறாம அப்படி கத்துறான். जब क्रिकेट में 6 मारते हैं तो ताली बजाते हैं। எத்தனை வாட்டி தோத்தாலும் ஒரே 6 அடிச்சா கத்தின்னு கிடக்குறான். अगर हारने से भी 6 मारने से आप ताली बजाने लगते हो, தோத்தாலும் கூட வந்து கேலரி ஃபுல் ஆயிடுது. हारने से भी वहां पर पूरे जन बैठे रहते हैं। நீங்க ஜெயிக்கிறாள், लेकिन हम लोग तो जयवंत पाए हुए लोग हैं। எப்பொழுதும் ஜெயிக்கிறாள். हमेशा जीतेंगे हम, சொல்லுங்க, நான் எப்பொழுதும் ஜெயிக்கிறாள். हम हमेशा சார் जीतेंगे। சொல்லுங்க, சொன்னாதான் आप சார் बोलिए, வரும். आप बोलिए। சொல்லுங்க, நான் எப்பொழுதும் ஜெயிக்கிறாள். हम அவர் சொல்றாரு, கர்த்தர் மனதுருகும்படி எழுந்திருப்பார். वो हम पर दया करने के लिए ऊंचे उठेंगे। பாருங்க, கர்த்தர் நீதி செய்கிற தேவனா, वो न्यायी परमेश्वर है। அவருக்கு காத்திருக்கிற, उनके लिए जो அவர் நம்பி இருக்கிற, அவர் நம்பி இருக்கிற उन पर जो भरोसा रखते हैं அனைவரும் सब लोग, பாக்கியவான். वो सब लोग धन्य हैं। சிங்கிள்ல சொல்ல இது ஆண்டவர் सिर्फ एक जन के लिए नहीं बोला है, ஒரு கூட்டத்துக்கு சொல்றாரு. पूरे लोगों के लिए बोला நான் है। சொன்ன கும்முடி பூண்டி ஏஎஃப்டி சர்ச் கூட்டத்துக்கு சொல்றாரு. ये गुमड़ी पुंडी AFT कलीसिया लोगों को बोला है, சொல்றாரு, அனைவருக்கும், सभी के लिए, அனைவருக்கும், सभी के लिए, அனைவருக்கும், सभी के लिए, அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும், उनके लिए जो भी इंतजार कर रहे அவரை हैं, நம்பி இருக்கிற அனைவருக்கும் जो भी उन पर भरोसा करते हैं, நீங்க பாக்கியவான்கள், आप लोग धन्य हैं, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். आप आशीष पाए हुए लोग हो। ஆமென். आमीन।
ஹalleluya. हालेलुया। சரி முடிச்சிருவோம். अभी हम ख़त्म करेंगे। ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிறோம். சாட் எங்கள் வீட்டில் போனப்போ பிரசங்கம் கேட்போம். हम जाते ही प्रचार सुनेंगे घर में। முடிப்பேன்னா அவர் கண்டிப்பாக மைக்கை பிடுங்கினா தான் அவர் முடிப்பார். वो ख़त्म करेंगे बोलते हैं, लेकिन जब माइक निकालते हैं तभी वो ख़त्म करेंगे। எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க, हमारे बच्चे बोलते हैं, मुझे बोलते हैं, எப்போ டாடி முடிப்பீங்க, कब ख़त्म करेंगे करके திருப்பி पूछते நேரீங்களே हैं। அப்படின்வாங்க. आप ऐसे बोलते रहते हैं करके बोलते அவர்கிட்ட போய் போன பிறகு இப்போ வாய் மூடிட்டாங்க. हैं। लेकिन उनका प्रचार सुनने के बाद तो ये तो खामोश हो गए। அவர் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி பிரசங்கம் பண்றாரு. वो प्रार्थना ख़त्म करने के बाद फिर से प्रचार शुरू कर देते हैं। वो लेकिन सुनने में अच्छा है। 4 அவர் वो 4 घंटे का प्रचार रहता है, ஆனால் உட்காந்து கேட்டுக்கிறோம். लेकिन फिर भी हम बैठ के सुनते रहते हैं। ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகும். क्योंकि हमारे घर में खाना बनाने के लिए थोड़ा देर होता है। அப்படியே ஒரு 3:30 மணி ஆகிடும். कैसे भी 3:30 बज जाता है। அதனால் பிரசங்கத்தை கேட்டோமா, इसलिए हम बैठ के अच्छा ஸ்நாக்ஸ் सुनते हैं। சாப்பிட்டுக்கினே हम स्नैक्स खाते ही அப்படியே பிரசங்கத்தை ऐसे கேட்டு प्रचार सुनते बैठे रहते हैं। அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு उसके बाद வாங்க சாப்பிடுவோம் அப்படின்வாங்க. 3:30 बजे हमको बुलाते हैं खाने के लिए। சாப்பாடு லேட் ஆனால் நல்லது. अगर खाना बनाने में देर होने से अच्छा है। ஒரு நல்ல சாப்பாடு एक अच्छा प्रचार हम खाने के जैसे सुनते हैं। தோத்திரம். 39 எரோமியா 39 इर्मिया 39 18 इर्मिया 39 में 18 நீங்கள் பெரிய இக்கட்டில் மாட்டினுக்கிறீங்களா? आप बहुत बड़े झंझट में हो, இந்த வசனத்தை வாசிக்கும் போது விடுவிப்பீங்க. आप इस वचन को पढ़ने से आप छुटकारा पाएंगे। 18 எரோமியா 39 18 इर्मिया 39 में 18 உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டணத்துக்கு இரையாகவதில்லை, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்து கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். क्योंकि मैं तुझे निश्चय बचाऊंगा और तू तलवार से न मरेगा, तेरा प्राण बचा रहेगा, यहोवा की यह वाणी है। यह इस कारण होगा कि तूने मुझ पर भरोसा रखा है। आमीन। எரேமியா பார்த்து சொல்றாரு தேவன், इर्मिया को देख के परमेश्वर बोल रहे हैं, எதிராளிங்க இஸ்ரவேல் தேசத்தை பாழாக்குறாங்க. वो दुश्मन लोग आके इस्राएल के लोगों को मार रहे हैं। பெரிய பெரிய ராஜாக்கள் பிரபுக்களெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க. बड़े बड़े राजा प्रधानों को मार डाल दिए। ஆனா சில பேரை, लेकिन कुछ लोग இந்த ஏழைங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. जो दुर्बल थे उनको छोड़ के चले गए। அப்போ சொல்றாரு, तब बोल रहे हैं, எரேமியா கிட்ட इर्मिया के पास बोल रहे அந்த हैं, ராஜாவுக்குலாம் எதிர்த்து சில காரியங்களை சொல்லுன்றார். वो राजा के विरुद्ध तो कुछ बात बोलो करके बोल रहे हैं। அப்படி சொல்லுனா अगर तू बोलने से உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவங்க, तुझे कुछ नहीं करेंगे वो लोग। ஆனா எதிர்த்து பிரசங்கம் பண்ணு அவங்களுக்கு. तू उनके विरुद्ध प्रचार करो करके बोले। அவங்க செய்யறது தப்புன்னு சொல்லு, वो जो किए वो गलत है करके तुम बोलो। அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, ऐसा बोल के நீ परमेश्वर சொல்லு, तू जाके बोलो, ஆனா நிச்சயமா அவங்க மத்தியில உன்னை காப்பாத்துவேன். वो निश्चय रूप से मैं तुझे बचाऊंगा। அவங்கள அவங்க மத்தியில உன்னை காப்பாத்துவேன், விடுவிப்பேன். उनके बीच में मैं तुझे छुड़ाऊंगा करके நீ बोल रहा है। அவங்களுடைய பட்டயத்துக்கு இரையாக மாட்ட. तू उनके तलवार से ना मरेगा। ஏன்னா क्यों? நீ என்னை நம்பினபடினாலே क्योंकि तूने मुझ पर भरोसा रखा है। பிராண ஒண்ணே ஆகாது. तेरे प्राण को कुछ हानि नहीं होगी। நம்பினபடி சொல்லுங்க, நம்பினபடினாலே हमने उन पर भरोसा रखा है। இந்த மாசம் அதான் வாக்குத்தத்தம். यही वचन है इस महीने का। நீங்க அவர் நம்பி இருக்கிறீங்க, हम परमेश्वर पर भरोसा रखते हैं। எல்லா காரியத்திலும் உங்களை விடுவிப்பார். सारे कार्य से हमको छुटकारा मिलेगा। எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி सभी செய்வார். कामों से, எல்லா சூழ்நிலையிலும் सारे समस्याओं से உங்களை அவர் கைவிட மாட்டார். वो हमें हमारा हाथ न छोड़ेंगे। ஏன்னா क्योंकि அவர் சொல்றாரு, நீ என்னை நம்பிட்ட. क्योंकि परमेश्वर बोलते हैं, तुम लोग मुझ पर कितने भरोसा लोग रखे नंबी हो। இருக்கிறீங்க? आप लोग கை யாரும் தூக்க மாட்டீங்க कितने लोग उन पर भरोसा रखते हो? சார்? இதுதான் சார். आप हाथ उठाइए। சார் அவர் பார்க்கறாரு சார். परमेश्वर देख रहे हैं। நான் கை தூக்குறேன், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேங்க. हम परमेश्वर पर भरोसा रखे हैं। ஏன்னா நான் அவர் நம்பிக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே பயம் இல்லை. क्योंकि हम उन पर भरोसा रखें, इसलिए हमें कुछ भय नहीं है। ஜெபம் பண்ணலாம். अभी हम प्रार्थना करेंगे। எழுந்து ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நம்ம எல்லாம் நடக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆமாம், எல்லாம் நம்ம என்னென்ன பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் போட்டுக்கிறது எல்லா காரியம் நடக்கும். हमने जो कुछ भी प्रोग्राम रखा है सब कुछ अच्छा होगा। வீட்டு ப்ரோக்ராம் நடக்கும், घर का काम भी अच्छा होगा, ப்ரோக்ராம் நடக்கும், कलीसिया का काम भी अच्छा होगा, தனிப்பட்ட வாழ்க்கை காரியங்கள் நடக்கும். आपके जीवन का काम भी सब कुछ अच्छा होगा। நல்லா இருப்பீங்க நீங்க. आप सब अच्छे होंगे। நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம். क्योंकि हम परमेश्वर पर भरोसा रखे हैं, वो हमें நம்ம बचाएंगे, தள்ளாட விட மாட்டார், हमें डगमगाने நம்மளை नहीं देंगे, பாதுகாப்பார், हमें सुरक्षित रखेंगे, நம்முடைய தேவைகளை சந்திப்பார். हमारे जरूरतों को पूरा करेंगे।
ஸ்தோத்திரம். आमेन। அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காமை துதிக்கிறோம். प्रेमी परमेश्वर, अच्छे समय के लिए கர்த்தராகிய धन्यवाद। இயேசு நாமத்தில் சமூகத்தில் यीशु வருகிறோம். मसीह के नाम से हम आपके जनங்களை सम्मुख में आते हैं। ஆசீர்வதிப்பீராக. पूरे सभी लोगों को आप आशीष அவர்களை दीजिए, பாக்கியவான்களா வைத்திருப்பீர்கள். उन्हें धन्य कीजिए உம்மை पिता। நம்பி இருக்கிறாங்க ஆண்டவர். हम लोग आप पर भरोसा रखते हैं। நீர் அவளை பாக்கியவானா வைப்பதற்காக நன்றி. आप सभी को भाग्यवान बना ஆவி, रहे हो, ஆத்துமா, சரீரத்துல, उनके आत्मा में, शरीर में भी, குடும்பத்துல, पारिवारिक जीवन में भी, பொருளாதாரத்துல, आर्थिक जीवन में, எல்லாவற்றிலும் सभी நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக. सभी में आप उनको आशीष दीजिए। இப்படி ஆசீர்வாதம் आपका அவங்க आशीर्वाद வாழ்க்கையில उनके जीवन में வழிந்து ஓடட்டும் ஆண்டவர். भरपूर हो पाए पिता। வாழ்க்கை ஃபுல்லா செழிப்பா இருக்கட்டும். उनके जीवन में समृद्धि हो पाए पिता। அவர் தப்பாமல் கனி கொடுக்கட்டும். वो फल दे पाए, எல்லா சூழ்நிலையிலும் ஜெயமாய் வாழ்வார்களாக. सभी स्थिति में वो जयवंत हो पाए। கல்வாரியின் ரத்தம் तो कलवारी लहू की அவளை वजह से மூடட்டும். उन्हें ढांपे, உம்முடைய தழும்பின் வல்லமை आपके घाव से அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். आपका घाव उनको छावनी करे உம்முடைய पिता। நாமம் आपका नाम அவளுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். उनके लिए सुरक्षित हो पाए। உம்முடைய வார்த்தை आपका वचन, அவளை உயிர்ப்பிக்கட்டும். आपके वचन उनको जीवित रखे। நன்றி ஆண்டவர். थैंक यू लॉर्ड। இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से உமக்கே கனம் துதி மகிமை செலுத்துகிறோம். आपको आदर स्तुति देते हैं पिता। இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते நல்ல हैं। பிதாவே. आमीन। ஆமென்.